அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொடுறேன். இப்போதைக்கு நான் வந்து நாடார்கள் எப்படி எப்படி இந்த வகையறாக்களாக கூட்டம் கூட்டமாக இருக்காங்க, அவங்களுக்கு அடித்தளத்தில் என்ன ஒரு நிலை இருக்குது, மேலோட்டமாக அவங்கள நம்ம எப்படி நாடார்னு பார்க்குறோம் அதுன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் நம்ம வந்து யாருடைய மனதும் புண்படாமல், அதாவது சொல்லணும், பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமேன்னு சங்க காலத்தில் பாடி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி யாருடைய மனசும் புண்படாமல், யாரையும் நம்ம குறைச்சி சொல்லாமல், எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேலோட்டமாக எழுதுறது. என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நடுநிலைவாதிம்பாங்க. அதாவது யாரையும் நான் அதிகமாக சாடி எழுதுறத என்னுடைய புத்தகங்களில் எழுதுறது இல்லை, யாரையும் குறைச்சி எழுதுறது இல்லை. ஏன் நம்ம குறைச்சி எழுதணும், ஏன் நம்ம தாழ்ந்த நிலைக்கு தாழ்நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து என்ன செய்வேன், பெருமையாக இருக்கிற நிலை சொல்வேன். இப்படி நம்முடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நாடார்களை எப்படி அடையாளம் கண்டாங்க? கொற்கை நாடார்கள், சரியா, குறும்பூர் நாடார்கள், நல்லூர் நாடாக்கள் அப்படின்லாம், கொங்கு நாடார்கள், இப்படி அந்தந்த பகுதியை வச்சு தான் என்ன செஞ்சாங்க, அடையாளம் கண்டாங்க நாடார்களை. இந்த அடையாளம் வந்து போதாது. காரணம் என்னென்னா, இன்றைய காலத்தில் சென்னையில் மட்டுமே 300 ஊர்களில் உள்ள நாடார் சங்கங்கள் இருக்குது. சென்னை வாழ் நாடார் சங்கம்னு எடுத்துக்கிட்டா அதில் தருவைக்குளம் நாடார் சங்கம், தென்காசி நாடார் சங்கம், எங்கள் ஊர் குறும்பலாப்பேரி நாடார் சங்கம், இது 7000 பண்ண நாடார் சங்கம், குறும்பூர் நாடார் சங்கம்னு ஒரு 300 சங்கங்கள் இருக்குது பார்த்துக்கிடுங்க. இந்த சங்கங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ஊர்களை வச்சோ சங்கங்களை வச்சோ நம்முடைய வரலாறுகளை எழுதி முடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பரந்த ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. நம் நாடார்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஊர்களில் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான தொழில்களை செய்கிறாங்க. அதனால நாம் இந்த ஊர் பேரில் இந்த குமரி நாடார்கள், கொங்கு நாடார்கள்னு நம்ம பிரித்து சொல்கிறது தேவையில்லை. இது ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் சொன்னால் நல்லூர் நாடாக்கள், இவங்க காயாமொழி, இவங்களுக்கு ஆதித்தன் அந்த பங்காளி, இவங்க நல்லூர் நாடாக்கள் அல்லது காயாமொழி ஆதித்த நாடார்கள்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டாங்க பார்த்துக்கிடுங்க. உங்களை எப்படி அடையாளம் கண்டாங்க, எங்களை எப்படி அடையாளம் கண்டாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மாற நாடார்கள்னு இந்த பாண்டியர்களில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது பார்த்துக்கிடுங்க, மாற நாடார்கள். தட்சிண மாற நாடார் சங்கம்னு திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தட்சிண மாற நாடார் சங்கம். இதுமா அங்கேயும் வடக்கையும் அந்த உத்தர மாற நாடார்கள்னு இருக்காங்க. இப்படி இந்த பாண்டியருடைய பரம்பரையே என்ன செய்கிறாங்க, மாற நாடார்கள்னு பொதுவாக இப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு காலத்தில் அடையாளம் கண்டாங்க. நான் என்ன செய்கிறேன், அதுக்கு முன்னால் போய் நம்ம என்ன வரலாற்று அடிப்படையில் அடையாளம் காண்றது தான் நிற்கும் பார்த்துக்கிடுங்க. நான் இப்போ ஏனாதின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஏனாதியை பற்றி நிறைய கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்குது. ஏனாதிநாதருடைய வம்சாவளியில் வந்தவன் அவன், அது மாதிரி இந்த அரசர்களுக்காக சண்டை போட்டவன், அவனுடைய பாரம்பரியம் என்ன, அவன் 2000 ஆண்டுக்கு முன்னாலே உள்ளவன், அவனை பற்றி கல்வெட்டு. அதே மாதிரி இந்த பணிக்கர் இல்லை, பணிக்கர்னா மலையாளி, பணிக்கன் அப்படின்னு, பணிக்கன் நாடார் குடியிருப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணிக்கங்கிறவன் ஏனாதி மாதிரி அரச குடும்பங்களுக்கு, அரசர்களுக்கு படைப்பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்ட்னு இப்போ இன்னைக்கு சொல்கிறோம்னா தற்காப்பு கலை, அது மாதிரி உள்ள அந்த பணிக்கனை பற்றி நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இப்படி இந்த நான் என்ன சொன்னேன், கிராமணி சான்றாரை பற்றி தொண்டை நன்னாடு சான்றோர் உடையதுன்னு பாடி வச்சிருக்கிறா. எல்லீஸ்ன்னு ஒரு கலெக்டரு 1824 சென்னையில் இருந்தான். எல்லீஸ் அவன் வந்து நம்முடைய நாடார் மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தான். அவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கான், தாமஸ் மன்றோன்னு. அவனுக்கு செல்லலாம் இருக்குது, சென்னையில் குதிரை மேலே செல்லலாம் இருக்குது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு எல்லீஸுக்கும் அவங்களுக்கும் போட்டி. ஏன்னா எல்லீஸ் வந்து நம்முடைய நாடார்களுடைய நில உடைமையை பற்றி நல்ல அழகாக எழுதியிருக்காரு. இந்த எல்லீஸு ஒரு 18 கிணறு தோன்றினார். இந்த கிணத்துல என்ன எழுதியிருக்காரு, தொண்டை நாட்டு சாணார் நாடு அப்படின்னு அடையாளப்படுத்துகிறான். சான்றார் நாடு தான் சாணார் நாடுன்னு இருக்குது. அப்போது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஔவையார் சொன்னது போல் தொண்டை நாட்டில் நாடார்கள் என்ன செய்கிறாங்க, வலுவாக இன்றைக்கி இருக்கிறாங்க. கிராமணி அப்படிங்கிற பிறரில் இருக்கிற நம்மளும் வலுவாக தான் இங்கே இருக்கிறோம். நம்முடைய பகுதியில் நம்ம நாடார்கள்லாம் வலுவாக தான் இருக்கிறோம். இப்படி இந்த வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு பழைய காலத்தில் நிறைய ஆதாரங்கள், சான்றுகள், கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் ஓலைச்சுவடிகள்லையும் ஆவணங்கள்லையும் பதிவாயிருக்கு.
அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பேர் வரலாறே இல்லாமல் இந்த காலத்தில் இருக்கான். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இந்த மானாமதுரைன்னு இருக்கு இல்லையா, மதுரைன்னு ஒரு இடம் இருக்குது, அது பூர்வீக பாண்டியர்கள் இருந்த இடம். மானாமதுரைன்னு ஒரு மதுரையை தோற்றுவிக்க, வானாதிராயன் மதுரைங்கிறது தான் மானாமதுரையாக மறிவிச்சு. மதுரைன்னு ஒரு இடம் இருக்கும்போது நீ இன்னொரு இடத்த நீ தோற்றுவிச்சு நீ பாண்டியன்னு சொல்லிக்கிட முடியுமா? ஒரு நாள் பாண்டியன் சொல்ல, கருப்பசாமி பாண்டியன்னு சொன்னவுடனே நீ நாடான் ஆயிருவியா? பாண்டியன்னு பட்டம் போட்டவுடனே நீ நாடான் ஆயிருவியா? இப்படி வரலாறு இல்லாதவங்க, வரலாறு பிற்காலத்தில் மட்டும் வரலாறு உள்ளவங்க என்ன செய்கிறான், நம்மளை எதிர்க்கிறான். நான் தான் பாண்டியன். நம்ம பாண்டியர்களுக்கு நிறைய வரலாறு, ரொம்ப காலத்துக்கு முன்னாலே, பல காலத்துக்கு முன்னாலே ஆட்சி செஞ்சவன் பாண்டியன். அவனுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நான் இந்த வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் சொல்லிட்டேன். நான் இப்போ இந்த காலத்தில், அண்மை காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறேன், முன்னால் போயிட்டேன். வரலாறு எழுதுறதுக்கு 2 வகை இருக்குது. தொடக்க காலத்துலேருந்து இன்னைக்கு வரையும் எழுதலாம், இங்கேருந்தும் பின்னால் போய் எழுதலாம். காரணம் என்னென்னா, நம்முடைய எதிரிகளாகிய பேராசிரியர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, பாண்டியர் வரலாறு, சோழர் வரலாறு, சேரர் வரலாறு அப்படின்னு எழுதிவிட்டான். அதில் துண்டு துண்டாக எழுதிவிட்டான். நம்முடைய பணி என்னென்னா, நம்முடைய முக்கியமான வேலை என்னென்னா, பாண்டியனையும் நம்மளையும் கொண்டு வந்து இணைக்கணும். நம்ம தான் பாண்டியன், நம்ம தான் சோழன், நம்ம தான் சேரன் அப்படின்னு ஒரு இணைப்பு இணைச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும். அந்த அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, மூவேந்தர்களுடைய பரம்பரையில் உள்ளவங்க தான் நாடார்கள்ங்கிறதுக்கு கல்வெட்டு சான்றுகள் இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். ஆனால் துண்டு துண்டாக இருந்தால் நிரூபிக்க முடியாது. நான் சில எடுத்துக்காட்டுகள் தரேன், எப்படி நம்மளை பாண்டியன்கிற அந்த பரம்பரையை நம்ம நிரூபிக்கலாம், சோழங்கிற பரம்பரையை நம்ம அந்த காலத்துலேருந்து இருக்குது. 2000 ஆண்டு நமக்கு பழமை வரலாறு இருக்குது. மற்ற ஜாதிக்காரனுக்கு இவனுக்குமே அந்த 2000 ஆண்டுக்கு மேலே உள்ள வரலாறு இல்லவே இல்லை, பார்த்துக்கிடுங்க. அதனால தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு பெருமை இருக்குது, பழமை இருக்குது, பூர்வீகம் இருக்குது. இந்த பூர்வீகத்தை நாம் நிலைநாட்டினோம். இந்த நிலைநாட்டினா தான் நாம் என்ன செய்ய முடியும், மேலே எழுந்து வர முடியும். என்றைக்கும் நம்முடைய வரலாறையும் நம்முடைய முற்கால இந்த பின்னணியும் நம்ம மறக்கவே கூடாது. பார்த்துக்கிட்டு அந்த அந்த ரத்தம், அது ஒரு மரபு, ஒரு ஜீன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கும் என்ன செய்கிறோம். இல்லைன்னா தலை குனிஞ்சி தாழ்வு மனப்பான்மையோட எத்தனை பேர் நம்முடைய ஊர்களில் தாழ்ந்த நிலையில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, ஏன்னா அவனுக்கு எந்த பெருமையும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, நமக்கு தான் அந்த பெருமை இருக்குது. இப்படி ஊர்கள் அடிப்படையிலேயே நம்ம அந்த வரலாறை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அதுக்கு முன்னால் இந்த ஏனாதி பணிக்கன்னு சொன்ன அந்த மார்ஷல் டாக்டர் முக்கந்தர், இந்த முக்கந்தர்னு நாடார்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கான். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா முக்கந்தர்னு? அந்த திருச்செந்தூர் வட்டாரத்தில் இருக்கு. அவங்க சங்க காலத்தில் வினை இடை நின்ற சான்றோர்னு அவனுக்கு பேர். 2 அரசர்கள் சண்டை போட்டான்னா அவன் என்ன செய்வான், போய் ஏன்பா ஔவையார் மாதிரி, ஔவையார் சண்டையை நிறுத்தினாங்கல்ல, அது மாதிரி ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு நடு நாட்டாமல் பண்ணி வைக்கிறது. அவனுக்கு பேர் வினை இடை நின்ற சான்றோர். அதை என்ன பண்ணிவிட்டான், எப்படி மாற்றலாம். முக்கந்தோறும் நம்ம நாடாரில் முக்கியமான ஆளு குரூப்பு தான், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. 1750 குலசேகரப்பட்டினத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. குலசேகரப்பட்டினம் உங்களுக்கு தெரியும், கடற்கரை ஓரத்தில். அந்த கல்வெட்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான், கல்வெட்டு வினைகேடன் முக்கந்தர் அப்படின்னு மாற்றி, வினை இடை நின்ற சான்றோர். வினை இடைன்னா 2 அரசர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டையை விளக்கு தீர்க்கிற சான்றோரை வினைகேடன் முக்கந்தர்னு திருச்சி எழுதியிருக்கான். இப்படி 2000 ஆண்டுக்கு முன்னாலே உள்ள வரலாறு உள்ளவன் அந்த முக்கந்தர். எல்லாம் நம்ம எல்லாருக்குமே வரலாறு இருக்குது. எனக்கு வரலாறு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும், அந்த வரலாறை அப்படியே போகணும். உங்களுக்கு வரலாறு இருக்குது, உங்களுக்கு வரலாறு இருக்குது, எல்லாருக்குமே வரலாறு இல்லாமல் நம்ம வர முடியாது இல்லையா? நம்ம மூதாதையர் இல்லாமல் வர முடியாது. என்ன, நமக்கு தெரியல. எனக்கு எங்கள் தாத்தா பேர் தெரியும், ஆனால் பாட்டையா பேர் தெரியாது. ஆனால் விருதுநகருக்காரன் 5 இனிஷியல் வச்சுருப்பான். பார்த்துக்கிடுங்க, அப்பா, தாத்தா, பாட்டையா, பூட்டையா, அதுக்கு முன்னால் உள்ள வரலாறுலாம் வச்சுருப்பான். நமக்கு அந்த வரலாற்றை பேணணும், காப்பாற்றணும், அதை ஒழுங்குபடுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமலே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இருக்கணும். இனிமேலாவது நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சத்தம் போட்டுக்கும் சொல்லலாம், சாதாரணமாக பணிவாகவும் சொல்லலாம்.
இப்படியெல்லாம் நம்மட இருந்தோண்டா, நமக்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த செய்தியை நீங்கள் பதிவு பண்ணி எடிட் பண்ணி சில இது ஊடகங்களில் விட்டீங்கன்னு வைங்க, அதை பார்த்தாது என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இனி அடுத்த நிலையில் இந்த நம்முடைய பாண்டியர்களுடைய வரலாறை நம்ம எடுத்துக்கலாம். பாண்டிய வந்து அந்த காலத்தில் என்னுடைய பணி என்னன்னா நாடு காவல். என்னுடைய பணி பனை தொழில் கிடையாது. என்னுடைய பணி நிலங்களை காத்துக்கிட்டு இருக்கிற மறவர்கள் வேடர்கள் நிலங்களை காக்கிறோம் இல்லையா, அந்த பாடி காவலுங்கிற அந்த இது கிடையாது. என்னுடைய பணி நாடு காவல். நாடு காவல்னா முதலமைச்சர் மாதிரி, அமைச்சர்கள் மாதிரி, போலீஸ் மாதிரி என்ன, அவன் தான் நாடு காவல் பண்ணுறான். நாட்டை காக்கிறது. நாட்டை காக்கிறதுனா நாட்டு மக்களை காக்கிறது. நாட்டு மக்களை எதிரிகளிடமிருந்து காக்கிறது, கள்ளர்களிடமிருந்து காக்கிறது. அப்படி அதுதான் நாடு காவலுங்கிற. நாடு அதை பாண்டியன் பூத பாண்டியன்னு ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், என்னுடைய பணி நாடு காவல் பணியிலேருந்து நான் மாறி போனோம்னா நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய மக்கள் என்னை புறக்கணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாடி வச்சுருக்கிறான். இன்னொரு கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். கண்ணகியினுடைய கணவன் கோவலனை தெரியாமல் கொன்னுவிட்டான் ராஜா, பாண்டிய ராஜா. கண்ணகி வந்து என்ன பண்ணிட்டா, எப்பா நீ தெரியாமல் கொன்னுவிட்ட, நீயோ அரசன்னு பாடிவிட்டான், சொல்லிவிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், யானோ அரசன், யானே கள்வன், நான் தான் கள்வன், தென்புலங்காவல் பிழைத்தது அப்படின்னு என்ன பண்ணிட்டான், உயிரை விட்டுட்டான். அதாவது பாண்டி நாடுங்கிறது தென்புலம், வடபுலங்கிறது சோழ நாடு, தொண்டை நாடு. தென்புலங்காவல், தென்னாட்டை காக்கக்கூடிய என்னுடைய கடமை என்னோட நல்ல வேளை நான் பிழைச்சிது அப்படின்னு செத்து போயிட்டான். அப்போது ராஜாக்களுக்கு வேலை என்னன்னா நாட்டை காக்கிறது தான். மறவர்களுக்கு வேலை என்னன்னா நிலபுலன்களை காக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நிலப்புலன்களை எப்படி காக்கிறது, மாடு மேய்க்காமல் இருக்கிறது, திருடர்கள் ஏதாவது. சரி, இது பாடி காவல்னு பேர், நமக்கு நாடு காவல்னு பேர். ஆனால் இந்த காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கும் கொஞ்சம் அறியாமல் இருக்குது. எதிரிகள் அதை பயன்படுத்திக்கிட்டு பனை தொழில், உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 பேரில் ஒருத்தன் தான் பனை ஏறுவான். எல்லா இடங்களையும் உள்ளது பனை ஏறின்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறதுல யாரும் புண்பட வேண்டாம். ஏன்னா யாரும் நீங்கள் நம்ம ஒரு வரலாறை நான் சொல்கிறேன். அந்த பனை தொழிலை சொல்லிட்டு நாடார்கள் எல்லாரும் பனை தொழில் செய்கிறவங்கன்னு என்ன செய்கிறோம், பொதுமைப்படுத்துகிறாங்க. அது சரியில்லை. பார்த்துக்கிட்டு ஏதோ ஒவ்வொரு ஊரில் பனை நமக்கு உரிமை உள்ளது தான். பனை வந்து நமக்கு வருவாய் தரக்கூடியது. சேரனுக்கு, சோழனுக்கு, பாண்டியனுக்கு எல்லாருக்குமே பனை தான் ரொம்ப ஆதாரமானது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பனையேறின்னு சொல்லி பொதுமைப்பட அந்த நிலைக்கு நம்ம விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள்கிட்டையும் சொல்லணும், எப்பா நம்முடைய தொழில் குலத்தொழில் என்னன்னா நாடார்களுக்கு நாட்டை காக்கிறது தான் குலத்தொழில், பனை தொழில் கிடையாது. அதே மாதிரி பாடி காவல்னு சொல்லக்கூடிய வேடர்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலும் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். பார்த்துக்கிடுங்க. இப்போது பாண்டியனுடைய அந்த பரம்பரை எடுத்துக்கிடுவோம். அந்தணர்னு அந்த காலத்தில் இருந்த அந்தணர் இன்னைக்கு இருக்கானா, பிராமணன் இன்னைக்கு இருக்கான்ல. செட்டியார்கள் அந்த காலத்தில் உள்ள செட்டியார்கள் இன்னைக்கு இருக்காங்களா? இருக்காங்க. செட்டியார்கள், இந்த கண்ணகி செட்டியார் தானே, கோவலையும் செட்டியார், இன்னைக்கு இருக்காங்க செட்டியார்கள், என்ன வணிகர்கள் என்ன. அப்புறம் வந்து இந்த சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளைமாரு முதலியார் அவங்கெல்லாம் நாடார்களுடைய அரசர்கள் போரில் சண்டை போட்டு பிடிச்சிட்டு வந்தவன். அப்படி பிடிச்சிட்டு வந்து அந்த பெண்களுடைய அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் விவசாயம் பண்ணுறது, நிலப்புலன்களை உழுகிறது, பயிர் வைக்கிறது, அவங்க தான் அந்த சூத்திரர்கள்னு சொல்லக்கூடியவங்க. மற்ற இந்த ஆசாரிகள் இவங்கெல்லாம் எல்லாம் அந்த வகைரால வந்துடும். இந்த சத்திரியன்னு சொல்லக்கூடிய அந்த அரச குலம் இருக்க பிறகு 2வது வர்ணம் அது இல்லைன்னு எழுதிவிட்டாங்க. தமிழ்நாட்டில் சத்திரியர்கள் இல்லைன்னா 200 வருஷத்துக்கு முன்னாலே விருதுநகரில் சத்திரிய பாடசாலை, சத்திரிய கல்லூரி, சத்திரிய அப்படின்னு தொடங்கி வச்சுருக்காங்க. சத்திரியன்னு இல்லைன்னு எப்படி புஸ்தகத்தில் எழுதிவிட்டாங்க? தப்பு. சத்திரியர்கள் இருக்கான், அந்தணர்கள் வந்து இருக்கான்,
செட்டியார்கள் இருக்கான், உள்ளமர்கள் முதலியார்கள்லாம் இருக்கான். ஆனால் சத்திரியன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்காங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னா, இந்த அண்ணாச்சி சொன்னாங்க சத்திரியன் ரைட்டு. இதுக்கு ஒரு நம்ம சான்று சொல்லணும்ல. பாண்டியர்கள் வந்து தொடக்க காலத்திலேருந்து இருந்தாங்கன்னு சொன்னேன்னா 1752 56 வரைக்கும், அதாவது 200 வருஷத்துக்கு முன்னால், 200-250 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாண்டியன் தமிழ் காசி நாடுங்கிற ஒரு நாட்டை பிடிச்சிக்கிட்டான் தென்காசி பக்கத்தில். அவன் என்ன சொல்கிறான் தெரியும்? அவனுக்கு இந்த கோனார்கள்னு சொல்லக்கூடிய யாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த செங்கோட்டை பக்கத்தில் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைமார்கள், இளஞ்சி பிள்ளைமார்கள், அவங்களும் அந்த செங்கோட்டை பகுதி தான் அந்த குற்றாலங்கிறது அந்த நாடு. அவன் ஒரு பட்டம் போடுறான். ஒரு 10 பாண்டியர்களுடைய, தனக்கு முன்னால் இருந்த பாண்டியர்களுடைய பட்டங்களெல்லாம் போட்டுக்கிட்டு, நான் தாண்டா பாண்டியன், என்னுடைய முன்னோர்கள்லாம் கோஜடியில் வருமரான இறந்த காலம் எடுத்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள்லாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டயம் போட்டு வச்சுருக்கான். அது நம்மகிட்ட இருக்குது. அந்த பாண்டியன் 200-250 ஆண்டுக்கு முன்னால் இருந்த பாண்டிய பரம்பரைகள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. அப்போது சத்திரியர்கள் போயிட்டானா? அரச குலம் போயிடுச்சா? இருக்கான்ல. அப்போ எப்படி வந்து நம்மளை வந்து சத்திரியன் இல்லை, அரச குலம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்ம பாண்டிய அரச குலம் தான். அதே மாதிரி சோழர்கள் என்ன செஞ்சால், கொஞ்சம் இடையில கொஞ்சம் எடுபட்டு போயிட்டான். அப்புறம் பிற்கால சோழர்கள் வந்தான். அவன் வந்து பிற்கால சோழர்கள்ங்கிறது ராஜராஜ சோழனுடைய பூட்டனார், விஜயாலய சோழன், ஆதித்த சோழன் அப்படிலாம் வராங்க. ராஜராஜ சோழன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும், ராஜேந்திர சோழன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவங்களுடைய கூட்டர்கள்னு என்ன பண்ண பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க. அவன் வந்து தஞ்சாவூரை தலைநகரை வச்சு ஆட்சி செஞ்சான். உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க வெற்றி கண்டாங்க. வெளிநாடுகள்லேயும் போய், கிழக்கு நாடுகள்லேயும் போய் என்ன செஞ்சாங்க? வெற்றி கண்டாங்க. பெரிய கோயில்களை கட்டினாங்க. மக்களை என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. கோயில்களை நடுநாயகமாக வச்சுக்கிட்டு என்ன மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சாங்க. எல்லாம் கல்வெட்டுகள் இருக்குது. இப்போது அந்த சோழர்களுக்கு பிறகு அந்த பரம்பரையெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் என்ன சொல்கிறான்? அந்த கரிகால் சோழனுடைய பரம்பரையில் உள்ளவேனா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? பட்டயங்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் எழுதி வச்சுருக்கான். கரிகால் சோழன் கட்டினதானே கல்லணை. அந்த கல்லணையை கட்டினது யார்? கரிகால் சோழன். அவனுக்கு உதவியாக இருந்திருப்பான்ல, இன்ஜினியர்லாம் இருந்திருப்பான், கொத்தனார் இருந்திருப்பான், உதவியாளர். அந்த பொறியாளர்கள்லாம் நாடார்கள். இதுக்கு சான்று இருக்குது. எப்படின்னா, கரிகால் சோழன் இந்த பொறியாளர்களுக்கு அவங்களுக்கு தலைவாய் சான்றோர்னு பேர். தலைவாய்னா அந்த மதகு. அந்த சான்றோர்களுக்கு காணி நிலங்களை கொடுத்துருக்கான். இந்த 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 கல்லணையை கட்டினதுனால உங்களுக்கு இவ்வளவு நிலங்களை கொடுக்குறேன்னு சொல்லி. அதில் கடைசியாக ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு அவங்க பரம்பரையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்த பிறகு ராஜேந்திர சோழன் என்ன சொல்கிறான்? எப்போ இந்த நிலங்களெல்லாம் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சுருங்கப்பா அப்படிங்கிறான். அதுக்கு அந்த சான்று, அந்த கல்லணை கட்டின அந்த வம்சத்தில் உள்ளவன், எங்களுக்கு கரிகால சோழன் தந்த அந்த நிலங்களெல்லாம் நாங்கள் அந்த இந்த அது என்ன கோயில், அந்த கோயிலுக்கு நாங்கள் எழுதி வைக்கிறோம்னு கல்வெட்டு இருக்க கோமுத்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு எழுதி வைக்கிறோம்னு. அப்போ இப்போது இந்த பட்டயங்க இப்போ உள்ளது. அப்போ என்ன பொருள்? அது சோழ பரம்பரை இன்னும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், நம்ம சோழன்னு தெரியல. ஓரளவுக்கு நம்ம பாண்டியன். நீங்கள் பாண்டியன்னு யாராவது உங்களுக்கு பாண்டியன், நீங்கள் உங்களுடைய யாராவது பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய இது இருக்கா? பாண்டியர்கள் நிறைய பேர். ஏன்னா இந்த வட்டாரத்தில் பாண்டியர்கள் அது. அதே மாதிரி சோழர்கள், இந்த சேரர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்புகள் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. 1483 ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு கல்லிடக்குறிச்சியில் இருக்குது. கல்லிடக்குறிச்சிங்கிறது பாபநாசம் பக்கத்தில். அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு 23 பேர் சோதனைன்னா அந்த போலீஸ் மாதிரி சோதனை. இப்போ சொல்கிறோமே காவல் சோதனைன்னு. சோதனை உள்ளிருப்புன்னா நம்முடைய உள்ள அமைச்சர் இருக்கா இல்லையா, உள்துறை அமைச்சர், அது மாதிரி உள்ளிருப்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். வரி வசூல் பண்ணுறது. இந்த 23 பேரும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? வரி வசூல் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா,
நாங்கள் நாயர்களாகிய நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், புதுசாக ஆட்சிக்கு வந்துட்டோம். அதனால பழைய ஆட்சியாளர்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள நாங்கள் கொல்லுப்படுவோம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வச்சு 1483. அப்போது இது சேரன் பார்த்துக்கிடுங்க. இந்த சேரர்கள் அவனுக்கு பேர் வெள்ளை நாடார்னு பேர். வெள்ளை நாடார்னா வெள்ளையாக இருக்கிறது நாடார் இல்லை, வெள்ளையாக இருக்கிறதுனால இல்லை. இப்போ வெள்ளை அறிக்கையை வெளியிட்டான் பார்த்தீங்களா, மின்சாரத்துறையிலையும் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்களா. வெள்ளைங்கிறது அரசு, கவர்மெண்ட். அந்த வெள்ளை நாடார்னாலே அரச நாடார்னு பேர். அவன் சேர நாடார். இப்படி இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய அப்போது இப்போ இருக்கிற நாடார்கள் சேரனுடைய பரம்பரையிலையும் இருக்கிறாங்க, சோழனுடைய பரம்பரையும் இருக்காங்க, பாண்டியனுடைய பரம்பரையும் இருக்காங்க. இன்னொரு அரச பரம்பரை இருக்கு, வேளிர்னு ஒரு பரம்பரை இருக்கு. இந்த வேளிர் அல்லது வேள் அப்படிங்கிற பரம்பரையை நாடார்னே என்ன செய்ய மாட்டேக்கான், பார்க்க மாட்டேக்கான்னு படித்தேன். இந்த வேளாளர் அப்படின்னு பிள்ளைமாருக்கு ஒரு பட்டம் இருக்குது இல்லையா, வேளாளர். இந்த சொல்லுக்கும் வேளிர்ங்கிற சொல்லுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அதனால் இவங்க நாடார் கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கிறான் அவர் ஐயங்கார். இது பிள்ளை மாதிரி எழுத சொல்லலை, அவனே என்ன செய்கிறான். அப்போது எந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தெரியாமல் இருந்திருக்கிறாங்க, புறக்கணிச்சிருக்கிறாங்க, என்ன திரிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. இந்த வேளிருங்கிறவன் யாருன்னா சேர சோழ பாண்டியர்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கக்கூடிய சிற்றரசன். பாரிவேலுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா பாரிவேலு, அவன் அந்த வேளிர் பரம்பரையில் வந்துடுவான். அவன் மூவேந்தர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அவனுடைய 2 பிள்ளைகளையும் மூவேந்தர்கள் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனால தான் சண்டை பார்த்துக்கிடுங்க. இந்த வேளிருங்கிறவன் சிற்றரசர்கள் தான். ஆனாலும் இந்த சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி பொண்ணு கட்டி கொடுக்குறவன் மாமச்சனை மாதிரி நம்ம. ஆனால் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கிறான், தவறாக வேளிர் வெள்ளாளர் அப்படின்னு தவறாக எழுதிவிட்டான். நம்மாழ்வார்னு நம்முடைய ஆழ்வாரில் ஒருத்தர், ஆழ்வார் திருநகரி இருக்கு, ஆழ்வார் தோப்பு, ஆழ்வார் திருநகரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அந்த நம்மாழ்வாருங்கிறவர் ஆழ்வார் 12 பேர்லேயும் தலையாய ஆழ்வார் பார்த்துக்கிடுங்க. இப்போது ஒரு நம்மாழ்வார் இருக்கு, அந்த இயற்கை மூலிகை இயற்கை விதைகள்லாம் அந்த நம்மாழ்வாரில். அதுக்கு முன்னால் ஒரு நம்மாழ்வார், நம்முடைய வைணவ பெரியார் அவர், என்ன அவரையே வெள்ளாளருங்கிறான் நம்மாழ்வார். அப்போது நாடார்களில் இவ்வளவு பெரிய ஆள் இருப்பானா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் இருக்குது. நாடார்களில் அரசர்கள் இருந்தானாங்கிறது தெரியாமல் இருக்குது. அது மாதிரி தான் இந்த வேளிருங்கிறவன். அடுத்தால ஒருத்தன் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா யாருன்னா நாடார் தான். அது என்ன வாளோடு முன் தோன்றி, அதாவது இவன் இந்த அரசர்கள் வாள் வைத்து என்ன செஞ்சுருக்கான், எதிரிகளை வீழ்த்தி என்ன செஞ்சுருக்கிறாங்க, நாட்டை பிடிச்சிருக்கிறான். அதான் வாளோடு முன். ஆனால் இந்த உரையாசிரியர்கள்னு இந்த பாட்டுக்கு பொருள் எழுதுவாங்க பார்த்தீங்களா, உரையாசிரியர்கள்னு பேர். அவருக்கு என்ன பண்ணிட்டான், வாளோடு முன்றின்று மூத்த குடினா மறவர்கள் அப்படின்னு தப்பா எழுதிட்டாங்க. அது எப்படிங்க மறவர்களுக்கு வாள் வரும்? வில்லு அம்பு தானேங்க வேடர்களுக்கு, வில்லு அம்பு தானே ஆயுதம். கண்ணப்ப நாயனார் வில்லு அம்பு தானே வச்சுக்கிட்டு சிவனை குத்துனாரு கண்ணை. வில்லம்பு வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கும் வாழ் வச்சுக்கிட்டு இருக்கவனுக்கும் வேறுபாடு இல்லையா? நாடார்கள் யானைப்பட, தேர்ப்பட, குதிரைப்படையில் சவாரி செய்ய, அவன் தான் அரசன். காலாட்படைக்காரன் இதில் ஏற முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு, மகாபாரதத்தில் நீங்கள் அந்த சீரியல்லாம் படிச்சிருப்பீங்க. துரோணாச்சாரியார் தேரில் ஏறி வருவார். பீமன் என்ன பண்ணுவான், கடாயுதத்தை வச்சு சேரை உடைப்பான். ஆச்சாரியரே உமக்கு தேரில் வரக்கூடிய உரிமை கிடையாதுமா. ஏன்னா பீமன் அரச குலத்தில் உள்ள பாண்டவர். துரோணாச்சாரியர் அந்தணருக்கு தேரில் ஏறக்கூடிய பழக்கம் கிடையாது, ஏறக்கூடாது. நாடார்கள் தான் அரசர்கள் தான் என்ன செய்ய முடியும், தேரில் ஏற முடியும். அது பாடி வச்சுருக்கான். சண்டை போடும்போது கூட அந்த பக்கமும் அரச குல நாடார்கள் தான் இருப்பான், இந்த பக்கம் இருப்பான். ஒருத்தன் பாடி வச்சுருக்கான்,
தேர்தர வந்த சான்றோர் எல்லாம் தோள்கண் மறைப்ப ஒருங்கு மாய்ந்தனரே. தேரில் அந்த பக்கமும் தேரில் வரான் ராஜாக்களுடைய படை வீரர்கள் சான்றோர்கள், இந்த பக்கமும் தேரில் வரான். அவன் சண்டை, பாண்டியனுக்கும் சோழனுக்கு தானே சண்டை வரும். இப்படி வரும்போது 2 பேரும் செத்து போயிடறான். தேர் தர வந்த சான்றோர் எல்லாம். எங்க புலவன் தேரில் வர முடியுமா? புலவன் சண்டைக்கு போக முடியுமா? அப்போ இந்த சான்றோருங்கிறவன் அந்த காலத்தில் யார்? நாடார் தான், அரசன் தான் சான்றோர். தேர் தர வந்த சான்றோர் எல்லாம் தோள்கண் மறைப்பங்கிறது இங்கே இந்த கவசம், அது அம்பு குத்தி உள்ளே போயிருக்கு. ஒருங்கு மாதிரி அங்கேயும் செத்து போய்ட்டு இங்கேயும் செத்து போயிட்டு. இப்படி யானைப்படை குதிரைப்படையில் தேர்தற்படையில் வரக்கூடியவங்கெல்லாம் அரச குலத்தவன் தான் வர முடியும். இப்படி உள்ள ஒரு பெருமை உள்ள ஒரு நம்முடையது. அப்போ இந்த வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது நாடார்களுடைய இதை தான் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு சேரனுக்கும் ஒரு சோழனுக்கும் சண்டை வந்தது. வெண்ணி பறந்தலைங்கிற ஒரு ஊரில் இந்த கரிகால் பெருவளத்தான்னு ஒரு சோழன், சேரன் பெருஞ்சேரலாதுன்னு ஒரு அவன் வீசின ஈட்டி சேரனுடைய நெஞ்சில் பாஞ்சி முதுகுக்கு பின்னால் வந்துடும். அந்த அளவுக்கு முதுகில் காயம்பட்டால் செத்து போய் அது செத்தது மாதிரி தான். ஏன்னா முதுகில் காயம்படக்கூடாது, மார்பில் தான் காயப்படும். முதுகில் காயம்பட்டதுன்னு என்ன பண்ணிட்டான், சண்டை போட்ட வாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வடக்கு இருந்து உயிர் நீக்கிறான். வடக்கு இருக்கிறது பட்டினி கிடந்து சாகிறது. அப்போ அவன் கூட இருந்த சான்றோர்கள் வீரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர்களும் வாழை தூக்கி போட்டு வாழை தன்னுடைய முன்னால் வாழை நட்டி அவர்களும் பட்டினி நோன்பு இருந்து செத்து போயிடுறாங்க. இது பாடி வச்சிருக்கிறான். அப்போது வாளுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கறது இவங்க தான். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலே வாசலாக அடைச்சி விட்டான் இவன் முஸ்லீம்களும். அதுக்கு பிறகு வந்த நாயர்கள்லாம் என்ன பண்ணிட்டான், நாயக்கர்கள் அடைச்சி விட்டான். மேலே வாசல் வழியாக தான் நாடார்கள் கோயிலுக்குள்ளே போகணும். சத்திரியர்களுக்கு மேலே வாசல். இவங்க ஊரில் ஒரு கோயில் இருக்குது, நாங்கள் மேலே வாசல் வழியாக தான் போய் வருவோம், வேறு வாசலில் போக மாட்டோம். அப்போது மேலே வாசலை ஏன் அடைச்சோம்னா, நாடார்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் சொல்கிறது என்ன, பாதுகாப்புக்காக அடைச்சான் அப்படி. அதனால் ஒரு பராக்கிரம பாண்டியங்கிறவன் வாளால் வழி திறந்தான்னா சண்டை போட்டு அந்த இடத்த என்ன செஞ்சான், உடைச்சான். பதில் இன்றைக்கும் திருச்செந்தூர் கோயிலில் மேலே வாசல் நாலாம் வாசல் தான் பேர். ஆனால் என்ன பண்ணிடுறான்னு அதை மறைச்சிடுறாங்க. காரணம்னா, உங்களுக்கு தெரிய பாலிட்டிக்ஸ், அரசியல் ஒரு ஆட்சி முடிஞ்சவொடனே அடுத்த ஆட்சிக்கு வரேன் அவன் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிருவான், மறுத்துருவான், உழைப்பிடுவான் இல்லையா? அது மாதிரி தான் அன்றைய நிலையும் இருந்திருக்கு. இப்படி இந்த நாடார்களுடைய வரலாறு ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இருந்திருக்கு. அதனால தான் இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அது பாடினவன் ஒரு சேர அரசன். பார்த்துடுங்க, அவனுக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும் நாடார்களுக்கு இவ்வளவு வரலாறு இருக்குன்னு தெரியாமல் பாட முடியுமா? ஒரு வில்லுப்பாட்டாளி நம்ம ஊரில் ஒரு பாட்டை பாடுறான்னு வைங்க, வரலாற்றுக்கு புறம்பாக பாட முடியுமா? உடனே நம்ம என்ன செஞ்சிடும், தப்பாக பாடுற, நாட்டாம திருப்ப மாற்றி சொல்லுன்னு சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி நீ தப்பாக பாடுற அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, வரலாற்றை திருச்சி பாட முடியாதுல்ல. அப்போது ஒரு அரசன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு நாடார் குடியை சொல்லும்போது தெரியாமலாம் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த காலத்தில் உள்ள எதிரிகள், படித்த எதிரிகள், நமக்கு எதிரிகள் என்ன செய்கிறாங்க, இவ்வளோ பெருமை இருக்குமா நாடார்களுக்கு, இவ்வளோ வரலாறு இருக்குமா, இவ்வளோ கல்வெட்டு இருக்குமா அப்படி. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்கள், இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தோம்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி போடுவாங்க, இதெல்லாம் இல்லை போலி அப்படின்னா. அதுக்காக நாம் என்ன செய்யணும், இந்த ஆவணங்களெல்லாம் பாதுகாக்கணும். பார்த்துடுங்க, நெல்லை நெடுமாறன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 மாவடிக்காரரு திமுகவில் இருந்தார், கடைசி வரைக்கும் திமுகவில் இருந்தார். நம்முடைய ஆராய்ச்சி, நாடார்களுடைய ஆராய்ச்சிக்காக குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு 64 லட்சம் ரூபாய்க்கு புஸ்தகமே வாங்கினார், வாங்கி எல்லாம் பண்ணார். ஆனால் மனிதனுடைய இயற்கை என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாகிறது தானே. அவர் ஒரு 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 முடிவில்லாத ஒரு இறப்பு, அவருடைய ஆராய்ச்சி முடிவில்லாத இறப்பு. அவருக்கு நான் என்ன செய்வேன், இந்த பிழைகளெல்லாம் திருத்தி கொடுப்பேன். பார்த்துக்கிட்டு நான் படித்தவன், திருத்தி கொடுப்பேன். என்கிட்ட எனக்கு கொண்டு வருவார். ரெண்டாவது, அவருடைய கண்டுபிடிப்புகளை நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய உழைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.
அதனால் என் நம்பிக்கை ஏன்டது. அவர் இறந்த பிறகு புத்தகமே எதுவுமே அவர் போடலை. அவர் இறந்த பிறகு அவருடைய குறிப்புகள், பேப்பர்கள் எல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் வந்து இந்த அம்மா நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. இவங்க நகையை வச்சு அதை வந்து அடகு வச்சு அந்த புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்களை போட்டிருக்கும் பார்த்துங்க. இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் சொன்னாருங்க, நெல்லை நெடுமாறனுடைய பேப்பர்கள்லாம் காற்றுல போயிடும் அப்படின்னாரு. நான் அவர் கூட இருந்து சாப்பிட்டேன். அந்த நன்றி உணர்ச்சியில் என்ன பண்ணிட்டேன், அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்தேன். நாடாழ்வார்னா நம்ம தான். அரசர் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு பிறகு அரையர்னு மாறிட்டு, அரையருங்கிறது நம்ம தான். லோக்கல் பாடி, இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த நிலத்தை அளந்து கொடுக்கறது, இதெல்லாம் நாட்டார்னு பேர். அதான் நாட்டார் பெட்டி, நாட்டார் மங்கலம்னு ஊருக்கு கொடுத்துட்டு போயிருங்க. இந்த நாட்டாருங்கிறவங்க சென்னையில் எங்களெல்லாம் நாட்டார் தான், இவங்கள நாட்டாரம்மன் தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த நாட்டாருங்கிறதும் அது ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நாடார்கள் எங்கெங்கெல்லாம் நாடுகள் ஆண்டாங்கங்கிறது பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஏனாதிநாதருடைய அதை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நம்மாழ்வார் நம்முடைய குலத்துக்கு முன்னோர் வைணவ பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு. இப்படி அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். நானும் அந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து சில வில்லுப்பாட்டுகளை எடுத்து புத்தகங்களாக வந்து சான்றோர் தெய்வங்கள்னு 2 தொகுதி போட்டிருக்கேன் பார்த்துக்க. சான்றோர்னால் நம்ம தான். சான்றோர் தெய்வங்கள்னா நம்ம வழிபடக்கூடிய அம்மன் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இவங்களை பற்றி எழுதியிருக்கேன். அது இந்த வட்டாரங்களில் லோக்கலில் இருக்கிற அந்த கதைகளை வச்சு எழுதியிருக்கேன். நானும் கொஞ்சம் ஒரு 10-15 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் நிலைமைக்காரர் பிற்கால மூவேந்தர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 3 தொகுதி எழுதியிருக்கேன். நிலைமைக்காரர்னா அவங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நிலைமைக்காரன் யாருன்னு. இந்த அங்கே ஒரு 64 ஊர்களில் இருக்காங்க நிலைமைக்காரன். இந்த குறும்பூர்காரங்க, காயாமொழிக்காரங்க, வீரமாணிக்கங்காரங்க, அப்புறம் இப்படி பரமங்குறிச்சிக்காரங்க, குட்டத்துக்காரங்க, இவங்க மாமன் மச்சனெலாம் குட்டத்துக்காரங்க. இப்படி ஒரு 64 ஊர்காரங்க. அவங்களுக்கு வரலாறு இருக்குது பார்த்துங்க. இவங்க நிலைமைக்காரன் வந்து சேர சோழ பாண்டியர்களிலிருந்து வந்த. இப்படி அவங்களுடைய வரலாறுலாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் எழுதியிருக்கேன். இப்படி எழுதுனது தான் இந்த புத்தகம். அதாவது நமக்கு தெரிந்த வரலாறை பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கிட்டோம்னா அது நிற்கும். பார்த்துக்கிடுங்க. தவறு இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம். பிழை இருந்தால் திருத்திக்கலாம். கூடுதலாக செய்திகள் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லாததுக்கு நம்ம ஏதாவது நம்ம வந்து செஞ்சாகணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் செஞ்சேன். நான் வந்து எம்ஏ முதுகலை தமிழ் படிச்சிருக்கேன். அப்புறம் பிஹெச்டி ஆய்வு பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். வெளிநாடுகளில் போய் பணி செஞ்சுருக்கிறேன். இப்படி சில இதுகள்லாம் இருந்து படுங்க. கடைசியாக நான் அரசாங்க நிறுவனம் ஒன்று இருக்குது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது. அது அரசாங்க நிறுவனம், அது உயர் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். அதில் இருந்து புத்தகங்கள் பதிப்பு பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இது மாதிரி பணிகள்லாம் செஞ்சு இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கு பிறகு நான் உட்காந்து என்னுடைய ஓய்வு காலத்தில் இது மாதிரி நூல்களை வெளியிடுறது அப்படி தான். இப்போ தான் இனிமே தான் உங்களுடைய நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன வரலாறு காரணம் என்னென்னா, வரலாறு பேசக்கூடியவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. நான் தான் ஏதோ தப்பி தவறி, எனக்கு 75 வயசு முடிஞ்சு போச்சு, தப்பி தவறி இருக்கிறேன். உங்களை வச்சு தான் நான் என்ன செய்யணும், இனிமே ஒவ்வொரு இடமா போய் வரலாறு. நீங்கள் ஒரு அழகான ஒரு அழைப்புதலை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அனைத்து உங்கள் பேர் லாரன்ஸ். ரொம்ப அழகான, என்னுடைய கம்ப்யூட்டருக்கு உதவியாளர் சொன்னார், நீங்கள் இந்த செயற்கை தொழில்நுட்பத்தை ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களோ? அதை பயன்படுத்தி ரொம்ப நான் இதை வந்து என்ன செஞ்சேன், இந்த காணொலியில் போட்டு விட்டேன் பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பாராட்டினாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ. இப்போ எனக்கு எல்லாம் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. ஆனாலும் இது நல்லா இருக்குது, இந்த அழைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அப்போது நீங்கள் ஒரு கூட்டம் நம்ம சிறுசாக இருந்தால் கூட இந்த உணர்வு நமக்கு பெருசாக இருக்குது பார்த்துங்க. ஏன்னா இப்படி ஒரு அழைப்புகள் அடித்து என்னை வரவழைச்சி பேச வச்சு ஒரு முதல் ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால, இனிமேல் பாருங்கள் உங்களுடைய ஆசையோடு நான் என்ன செய்வேன், பல ஊர்களுக்கு போய் என்னால் எனக்கு தெரிஞ்ச சில வரலாற்று
சில கருத்துக்களை நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். இதுலேயும் நான் சில கருத்துக்களை எழுதி வச்சுட்டு வந்தேன். நம்ம வந்து இவங்க சொன்னாங்க உரையாடல் தான், கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா. அப்போது இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. என்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணுனாலும் கேட்டுக்கிட்டு, இல்லை உங்ககிட்ட நான் கேட்கணுனாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், அதுக்கு பேர் சாணார் காசுன்னு பேர். நான் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன், மறந்துட்டேன். கல்வெட்டு, செப்பேடு, கல்வெட்டு, நாணயங்கள், இதெல்லாம் நமக்கு ஆதாரங்கள் பெறும். அண்ணாச்சி நெல்லை நெடுமாறன் அவர் தொடக்க காலத்தில் சாணார் காசுகளை தான் என்ன செஞ்ச ஆராய்ச்சி பண்ணார். ஏன்னா அதுதான் யாரும் பண்ணாதது. அவருக்கு பேரே சாணாங்காசு நெல்லை நெடுமாறன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த சென்னையில். சாணாங்காசு நெல்லை நெடுமாறன். அவர் சாணார் காசை கண்டுபிடிச்சது வச்சது எல்லாமே அவர் தான். அது நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், சாணார் காசே இல்லை அப்படின்ட்டான். நம்ம நாடார்கள் ஆட்சி செஞ்சவங்க, ரொம்ப பின்னால் ஆட்சி செஞ்சவங்க சாணார் காசு அச்சடிச்சிருக்கிறான். அதுக்கு அந்த இது அதில் இருக்குது அப்படின்னு அணைச்சது. புத்தகம் இல்லை, கட்டுரை இருக்குது. கட்டுரை இருக்குது. அண்ணாச்சி நானும் திருச்சூர், கேரளாவில் திருச்சூருங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய நாணயவியல் சங்கம் நடத்தின ஒரு பெரிய கருத்தரங்கத்துக்கு போனோம். இந்த நாணயவியல் சங்கம் யாருன்னா, திருமலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய முதலாளி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவர் அங்கனர் ஐயர். எங்களுக்கு ரொம்ப நட்பு, எனக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. ஐராத மகாதேவன்னு ஐஏஎஸ், அவர் இறந்துட்டார். 2 பேரும் இறந்துட்டாங்க. அவரும் பிராமணன் தான், ஐஏஎஸ்காரர், பெரிய கட்டிக்காரன். சிந்து சமவெளி எழுத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண நம்மளே ஒத்துக்கிட்டு, நம்ம தான் அரச குலங்கிறத ஒத்துக்கிட்டாங்க, அந்தணர்கள் ஒத்துக்கிட்டான். ஏன்னா நம்முடைய பாண்டியர்களுக்கு குரு வந்து அகஸ்தியர், அந்தணர்கள் ஒத்துக்கிட்டான். ஒரு அரசியல் கட்சி மற்ற கட்சிகளெல்லாம் உள்ளே இழுத்து போடுறாங்க இல்லையா, அது மாதிரி தான் அரசர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், அடுத்த ஜாதிகளில் இருந்தும் கல்யாணம் கட்டி அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் நாடு விடுவேன், அவங்களும் நாங்கள் தான் அரசர்கள்னு சொல்லுவோம். அது கிடையாது. அந்த மூத்த அரசிக்கு தான் அந்த அவளுடைய பிள்ளைக்கு தான் அந்த அரசாட்சியெல்லாம் சொந்தம் பதில். இப்படி சில வரலாறுகள் முறைகள்லாம் இருக்குது. இந்த முறைகள் வந்து மாறக்கூடாது. காணொலியிலேயோ முகநூல்லையோ பதிவு பண்ணும்போது இந்த முறையோடு என்ன செய்யணும், நம்ம பதிவு பண்ணணும். பார்த்துடுங்க, இந்த முறையை கொஞ்சம் மாற்றிட்டோம் அல்லது நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டோம்னா நம்மளை கவுத்துருவான்னு அது பார்த்துக்கோ. வேறு ஏதாவது அறிஞர்கள்லாம் அவங்க ஒத்துக்கிட்டான். நீங்கள் கேட்டதுக்கு அண்ணாச்சி வந்து 2-3 கட்டுரை எழுதியிருக்கார் சான்றோர் காசு. ஆமாம், அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால அதை நாங்கள் புத்தகமாக போடலாம். சரி, கண்டுபிடிப்புகள் இருக்குது. அது அந்த அந்த ஏடுகளில் இருக்கிறது கொஞ்சம் தான் வரலாற்று உண்மை இருக்கும், பார்த்துக்கிட்டு ரொம்ப இருக்காது. ஒரு 10% தான் அந்த ஏட்டில் எல்லாம் இருக்கும். ஆனால் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தான் நமக்கு ஆதாரமான செய்திகள். நான் இப்போ அடுத்த வேலை என்ன செய்ய போகிறேன்னா, சான்றோர் சமூக செப்பேடுகள் 10 செப்பேடுகள் இருக்குது பார்த்துக்கிட்டு, அதை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன், புத்தகமாக போட போகிறேன். கொங்கு நாடு கர்மாபுரங்கிற ஊரில் நாடார்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பட்டயம் போட்டு கொடுத்துருக்கான். அந்த சான்றோர் அதுக்கு மடம்னு பேர், அதுக்கு பேர் சேலம் பக்கத்தில் இருக்குது கர்மாபுரங்கிறது. அது அந்தணர் தான் அதுக்கு தலைவராக, அவன் அந்தணரை தலைவராக நியமித்து அவருக்கு நிலப்புலங்கள்லாம் மானியங்களாக கொடுத்து அவன் ஒரு பெரிய செப்பு பட்டயம் கொடுத்துருக்காங்க, கர்மாபுரம் செப்பு பட்டயம்னு. நாடார்களுடைய செப்பு பட்டயங்கள்லேயும் அதான் ரொம்ப பெருசு, இவ்வளோ உயரம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நான் அந்த மடத்துக்கு போயிருக்கேன், அந்த செப்பு பட்டயத்தை பிரதி பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கேன், படம் எடுத்திருக்கேன். அந்தணர் வீட்டிலே உட்காந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. நெல்லை நெடுமாறன் அங்கே போனார்னா தொட்டில் ஊஞ்சல் வச்சு ஆட்டுவாங்க. சத்திரியன் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு என்ன, கொங்கு நாட்டில் தான் மதிப்பு. இந்த கவுண்டர்களில் ஒரு பிரிவு கல்யாணத்து அன்னைக்கு யாராவது சத்திரியன் இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஒரு பணம் கொடுக்கணும். கொங்கு நாட்டில் அதுக்கு மரியாதை இருக்குது. அது மாதிரி அந்த சத்திரியர்களுக்கு சில இடங்களில் பெருமைகள் இருக்குது பாருங்கள். நான் கூட ஒரு புத்தகம் பண்ணி வச்சுருக்கேன், தலைவாய் சான்றோர் அப்படிங்கிறது. அந்த கல்யாணம் கட்டினான் இல்லையா அந்த பரம்பரைகள் உள்ளவன். இன்னொன்று பார்ப்பார சான்றோர். பார்ப்பார சான்றோர்னால் அந்தணர் மாதிரியே நம்முடைய சான்றோர்கள் ஒழுக்கத்தில் உடைகள்லே என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் பெற்று இருந்திருக்கிறாங்க. அரசனாக இல்லை, ஆட்சி அதிகாரம் பெற்று.
அவங்கள பற்றி ஒரு 13 கல்வெட்டு இருக்குது, அதை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், போட போகிறேன். இப்படி சில புத்தகங்கள்லாம் நமக்கு நிலுவையில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நம்முடைய ஆயுள் முடிகிறதுக்குள்ளே அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அது ஒரு அடுத்த தலைமுறையை பண்ணட்டுமா என்ன அப்படின்னு வச்சு